வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் செல்வம். உலக திறன் இளையோர் விளையாட்டு போட்டிகளில் தங்கம் மற்றும் வெள்ளி பதக்கங்களை வென்று சாதனை படைத்த ஓசூரை சேர்ந்த டேபிள் டென்னிஸ் பெண் வீராங்கனை 2028ஆம் ஆண்டு அமெரிக்காவில் நடைபெறும் ஒலிம்பிக் போட்டிகளில் பதக்கம் வெல்வது லட்சியம் என பெருமிதம். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரை சேர்ந்த 20 வயது நிரம்பிய பேபி ஷஹானா சர்வதேச பாரா டேபிள் டென்னிஸ் விளையாட்டில் வீராங்கனையாக உள்ளார். இவர் தற்பொழுது நெய்டாவில் உள்ள அமிட்டி யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகத்தில் PA ஆங்கில இலக்கிய பிரிவில் ஆன்லைனில் படித்து வருகிறார். இவர் ஓசூரில் உள்ள TVS நிறுவனத்தில் துணை தலைவராக பணியாற்றி வரும் ரவி செல்வலட்சுமி தம்பதியின் 2வது மகள். இவர் 4ஆம் வகுப்பு படிக்கும் போதே தனது 9 வயதில் டேபிள் டென்னிஸ் விளையாட்டில் மிகுந்த ஆர்வம் காட்டி விளையாடினார். 2016ஆம் ஆண்டு தனது 12 வயதில் டேபிள் டென்னிஸ் விளையாட்டில் தங்க பதக்கத்துடன் தேசிய அளவில் சாம்பியன் பட்டம் வென்ற இவர் ஜார்டன் நாட்டில் நடைபெற்ற பாரா சர்வதேச அளவிலான டேபிள் டென்னிஸ் போட்டிகளில் தனது 13 வயதில் சர்வதேச வெள்ளி பதக்கத்தை வென்றவர். தொடர்ந்து இவர் பாரா விளையாட்டுகளில் பெண் பாரா 9 பிரிவில் இந்தியாவின் முதல் தரவரிசையில் இருப்பதுடன் 2016 முதல் 2024ஆம் ஆண்டு வரை இந்திய டேபிள் டென்னிஸ் கூட்டமைப்பில் சார்பில் நடைபெற்ற போட்டிகளில் 12 தங்கப்பதக்கங்களை பெற்று தொடர்ந்து 8 ஆண்டுகளாக தேசிய அளவில் சாம்பியனாக விளங்குகிறார். அதே போன்று காமன்வெல்த் விளையாட்டு போட்டிகளில் பங்கேற்பதற்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து வாழ்த்து பெற்ற பெருமையை கொண்ட இவர் 2024இல் நடைபெற பெற்ற கோலாகல இந்திய பாராட்டு டேபிள் டென்னிஸ் விளையாட்டு போட்டிகளில் தங்கப்பதக்கம் வென்றதற்கு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் 2 லட்சம் ரூபாய் ரொக்க ஊக்கத்தொகை அளித்து கௌரவப்படுத்தியிருக்கிறார். உலகம் முழுவதும் 25 நாடுகளில் நடைபெற்ற சர்வதேச பாரா டேபிள் டென்னிஸ் விளையாட்டுகளில் பங்கேற்ற உலகின் 10 முதல் தரிவரிசை பாரா வீரர்களுடன் விளையாடிய பெருமை இவருக்கு உண்டு. 2017 முதல் 2024ஆம் ஆண்டு வரை தங்கம், வெள்ளி மற்றும் வெண்கலம் என 25 சர்வதேச பதக்கங்களை வென்றுள்ளார். தனது 10 ஆண்டு காலமாக அயராத விட முயற்சியின் பயணமாக கடந்த ஜூன் மாதம் வரையிலான சர்வதேச டேபிள் டென்னிஸ் கூட்டமைப்பின் உலக தரவரிசை பட்டியலில் 17வது இடத்தை பிடித்துள்ளார். 2022இல் நடைபெற்ற காமன்வெல்த் சாம்பியன் போட்டிகளில் 8வது இடத்திலும் ஏசியன் கேம்ஸ் போட்டிகளில் 5வது இடத்திலும் உள்ளார். மேலும் இந்த மாதம் 1ஆம் தேதி முதல் 7ஆம் தேதி வரையிலும் தாய்லாந்து நாட்டில் நடைபெற்ற சர்வதேச அளவிலான உலகத்திறன் இளையோர் டேபிள் டென்னிஸ் விளையாட்டு போட்டிகளில் பங்கேற்று ஒற்றையார் பிரிவில் தங்க பதக்கமும் இரட்டையார் பிரிவில் வெள்ளி பதக்கமும் என்று நமது இந்திய நாட்டிற்கும் தமிழ்நாட்டிற்கும் பெருமையை தேடி தந்து சாதனை படைத்துள்ளார். இதனை தனது வாழ்நாள் சாதனையாக கருதும் இவர் உலக திறன் இளையோர் விளையாட்டுகளில் வெற்றி பெற்றது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் கூறினார். இந்த பெருமைகள் அனைத்திற்கும் காரணமாகவும் ஒன்று திரளாகவும் தனது பெற்றோர்களும் விளையாட்டு பயிற்சிகளாகவே முதல் காரணமே என நன்றியுடன் தெரிவிக்கிறார். தற்பொழுது உலக அளவில் 17வது இடத்தில் உள்ள இவர் இளையோர் பிரிவில் முதலிடத்தில் இருப்பதாகவும் தெரிவித்தார். தனது 10 ஆண்டு காலமாக விடாமுயற்சியின் பலனாக உலக அளவில் நடைபெற்ற போட்டிகளில் வென்று முதல் இடத்தை பிடித்து மேடையில் நின்ற பொழுது நமது நாட்டின் தேசிய கீதம் இசைத்த நேரத்தில் அனைத்து நாட்டை சேர்ந்தவர்களும் தலைவணங்கி நின்றது தனது மிகப்பெரிய இனிமையான நினைவு என அவர் நிகழ்ச்சியுடன் தெரிவித்தார். மேலும் 2028ஆம் ஆண்டில் அமெரிக்காவில் நடைபெற உள்ள பாரா ஒலிம்பிக் போட்டிகளில் டேபிள் டென்னிஸ் விளையாட்டில் பங்கேற்று முதல் இடத்தை பிடிப்பதே அடுத்த இலக்கு என உறுதியாக கூறினார். இவ்வளவு சாதனைகள் படைத்த இளம்பெண் வீராங்கனைக்கு பாராட்டுகள் குவிந்த வண்ணமாக உள்ளது. இந்த நிலையில் அவருக்கு பெற்றோர் இனிப்புகள் ஊட்டி மகிழ்ந்தனர். பேட்டி பேபி ஷஹானா பாரா டேபிள் டென்னிஸ் உலக சாதனை பெண் வீராங்கனை ஓசூர். எதிர்நீச்சல் தொலைக்காட்சி செய்திகளுக்காக ஓசூர் செய்தியாளர் செல்வமுடன் ராமச்சந்திரன். என் பேர் பேபி ஷஹானா. எனக்கு இப்போ 20 வயசு ஆகுது. எங்கள் அப்பா பேர் ரவி, இவர் தான். அண்ட் அம்மா பேர் செல்வலக்ஷ்மி. நான் டேபிள் டென்னிஸ் என்னோட 10 வயசுலேருந்து ஆரம்பித்தேன். நான் படித்த ஸ்கூல் பேர் TVS அகாடமி. ஸ்டார்டிங்கில் ஒரு ஹாபியாக ஆரம்பித்த கேம் வந்து பேரா அப்படிங்கிற ஒரு கேம் இருக்குதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் சீரியஸாக விளையாட ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் 2016 எனக்கு 12 வயசு இருக்கும்போது என்னோடய ஃபர்ஸ்ட் நேஷ்னல் டைட்டிலை நான் வின் பண்ணேன்.
அதுக்கப்புறமா என்னோட 13 வயசு 2017 ஜோர்டனில் நடந்த ஒரு இன்டர்நேஷ்னல் டோர்னமெண்ட்டில் சில்வர் மெடல் வின் பண்ணேன். 2016 இப்போ வரைக்கும் நான் கண்டினியூஸாக 9 வருஷம் நேஷ்னல் டைட்டில் வின் பண்ணியிருக்கேன். அதுவும் இல்லாமல் 25 கண்ட்ரிஸ் ட்ராவல் பண்ணி இப்போ வரைக்கும் என்கிட்ட 23 இன்டர்நேஷ்னல் மெடல்ஸ் இருக்குது. அதில் 4 கோல்டு மெடல்ஸ் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நான் மெயின் ஈவெண்ட்ஸ்க்கு சொல்லணுன்னா காமன்வெல்த் 2022லையும் வேர்ல்ட் சாம்பியன்ஷிப்பும் ஏஷியன் கேம்ஸும் ஆடியிருக்கேன். வேர்ல்ட் சாம்பியன்ஷிப்பில் நான் 8th பொசிஷன் வாங்கினேன் அண்ட் ஏஷியன் கேம்ஸில் நான் 5th பொசிஷனில் இருந்தேன். அதுக்கப்புறம் ரீசெண்டாக இப்போ December 1st to 7th தாய்லாண்டில் நடந்த டோர்னமெண்ட்டில் நான் சிங்கிள்ஸ் ஈவெண்ட்டில் கோல்டு மெடல் வின் பண்ணேன் அண்ட் டபுள்ஸில் சில்வர் மெடல் வின் பண்ணேன். என் கெரியர்லே இது ஒரு பிக்கஸ்ட்டு ஒரு பிரேக் த்ரூ பிகாஸ் இது வேர்ல்ட் எபிலிட்டி யூத் கேம்ஸ். ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியான மொமெண்ட்டாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் என்னோடய இந்த கம்ப்ளீட் இந்த மெடல்ஸ்க்கும் எல்லாத்துக்கும் ஃபஸ்ட்டு ரீசன் என்னோடய பேரண்ட்ஸ். ஏன்னா அவங்க எனக்கு சப்போர்ட் பண்ணலைன்னா இந்நேரத்துக்கு நான் ஏதோ ஒரு காலேஜில் பிடிக்காத ஒரு கோர்ஸை படிச்சுட்டு இருந்திருப்பேன். ஸோ சப்போர்ட் பண்ண அவங்களுக்கு ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் எனக்கு என்ன நான் கிவ் அப் பண்ண நினச்சாலும் உன்னால் முடியும்னு எனக்கு என்கரேஜ் பண்ண என்னோடய 3 கோச்சஸ் முரளி சார், ஸ்ரீனிவாஸ் சார் அண்ட் மீனாட்சி மேம். இவங்க 3 பேரும் என்னோடய பேக் போனாக இருந்ததுனால மட்டும்தான் இன்றைக்கி நான் வேர்ல்டு ரேங்கிங்கில் 18th பொசிஷனாகவும் வேர்ல்டு யூத் ரேங்கிங்கில் நான் ஃபஸ்ட்டு ப்ளேஸாகவும் இருக்கேன். ஸோ அண்ட் கேலோ இந்தியாவில் நான் கோல்டு மெடல் வின் பண்ணதுக்கு டெப்யூட்டி சிஎம் எனக்கு 2 lakhs கொடுத்தாரு. அதே மாதிரி காமன்வெல்த்தில் நான் பார்ட்டிசிபேட் பண்ணும்போது எனக்கு பிஎம்மை மீட் பண்ணுறதுக்கான ஒரு சான்ஸ் கிடச்சிது. அவரோட சேர்ந்து ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கும் அவரோட ஒரு 2 நிமிஷம் பேசுகிறதுக்கான சான்சஸ் கிடச்சிது. ஸோ இப்போ வரைக்கும் என்னோடய பிக்கஸ்ட்டு ஸ்வீட் மெமரி என்னென்னா நான் இந்த வேர்ல்டு யூத் கேம்ஸில் நான் வின் பண்ணி அந்த போடியமில் ஃபஸ்ட்டு பொசிஷனில் நிற்கும்போது நம்மளோட நேஷ்னல் ஆந்தம் ப்ளே பண்ணி மற்ற எல்லா கண்ட்ரீஸில் இருக்கிற ஆளுங்களும் நம்ம கண்ட்ரிக்கு தலை வணங்கி நிற்கிறது தான் என்னோடய பெஸ்ட் மொமெண்ட்டுன்னு நான் நினைக்கிறேன். நான் 10 வருஷம் போட்ட எல்லா எஃபர்ட்ஸ், ஹார்ட் ஒர்க் அண்ட் டெடிக்கேஷனுக்கும் இந்த நம்ம நேஷ்னல் ஆந்தம் அங்கே ஒழிக்கும்போது எல்லோரும் நின்னது தான் என் லைஃப்பில் ஒரு பெஸ்ட் மொமெண்ட்டாகவும் நான் நினைக்கிறேன். அண்ட் என்னோட ஃப்யூச்சர் ஆம்பிஷன் 2028 யூஎஸில் நடக்க போகிற ஒலிம்பிக்ஸில் நான் கண்டிப்பாக மெடல் அடிப்பேங்கிறது தான் என்னோட லாங் டேர்ம் கோலாக இருக்க போகுது.